சிவசபாபதி, இப்போ அவர்களுடைய மீட்பு பணிகள்ல என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு பயன்படுது, இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான கூடுதல் தேவைகள் இருக்கு, அது பற்றிய தகவல்கள் உங்கள்கிட்ட கேட்க முடியும்? சார், இப்போ உங்களுடைய மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள், என்ன மாதிரி உபகரணங்கள் இதெல்லாம் தேவைப்படுது சார்? சார், அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடில் நம்ம பெருசாக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இந்த லோக்கல் இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க சொல்ல இந்த இடத்துல நம்ம கிட்ட 3 வீடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட இன்புட்ஸை வச்சு நம்ம பண்றோம். பட் ஆனால் இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார்ஸ்லாம் இருக்கு, அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்க சார். இப்போ இந்த ஹிட்டாச்சி, இந்த ஜேசிபி இதெல்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே தேவையான அளவுக்கு இருக்கா? இதை விட பெரிய ஹிட்டாச்சி, ஜேசிபி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன்னா இந்த நிலச்சரிவுல மாட்டிக்கிட்ட, அதாவது உள்ள மாட்டி இறந்தவங்களை மீட்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? இருக்கிற எக்யூப்மெண்ட் சஃபிஷியன்ட் சார். நம்ம இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டே நம்ம we are going to do our operation. இவங்க தங்களிடம் இருக்கும் அந்த உபகரணங்களை வச்சே பாத்தீங்கன்னா ஓரளவு இங்க புதைந்திருக்கிறவங்க எல்லாம் மீட்க முடியும் அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. சிவசபாபதி, இப்போ நிறைய விஷயங்கள் அவங்களோட மீட்பு பணிகள் எப்படி சவாலாக இருந்தது, 3 நாட்களாக அவங்க செய்த நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ NDRF உடைய பணிங்கிறது மீட்போட நின்று விடுகிறதா, இல்ல இதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மறுவாழ்வுக்கோ இல்ல அந்த இடத்தை சீர்படுத்தி கொடுக்கறதுக்கோ இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவங்களுடைய உதவிகள் அந்த மக்களுக்கு இருக்குமா? அவங்களுடைய புரோட்டோகால் என்னவா இருக்கும், அதை பற்றி கேட்க முடியும் சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த பேரிடர் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கீங்க. இந்த முண்டக்கை பகுதியில அதே மாதிரி இப்போ பேரிடர் மீட்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற, அதாவது இறந்த மக்கள், அதாவது உயிரோட இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்றது, இறந்த மக்களை அதாவது எடுக்கிறது அப்படிங்கறதோட முடிஞ்சிருமா, இல்ல இதுக்கடுத்து உங்களுக்கு இங்க எந்த மாதிரி பணி தொடரும்? சார், நம்ம ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்ட் பண்ணுவோம் சார். நம்ம ரெஸ்கியூ ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஹாபிலிட்டேஷன்லயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சென்னை ஃபிளட்ஸ்ல பண்ண மாதிரி நம்ம ஃபுட் எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா நம்ம அதுவும் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதே மாதிரி சார், இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாமே, அதாவது இங்க இருந்து தப்பிச்சவங்க, இங்க இருந்து நீங்க எல்லாம் மீட்டவங்க எல்லாமே முகாமுல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவங்களுடைய இடங்களே தெரியாம அழிஞ்சு போச்சு. நாளைக்கு அவங்க இங்க வசிக்கிறதுக்காக எதுவும் இந்த பேரிடர் மேலாண்மை குழு செய்வீங்களா சார்? சார், இது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட மேண்டேட்ல வருங்க சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்பட்டால் அரசாங்கம் சொல்லி செய்ய சொன்னா நாங்க அவங்களுக்கு உண்டான உதவிகள் செய்வோம். அவங்களுடைய வாழ்விடங்கள் திரும்பவும் அவங்களுக்கு கொடுக்கப்படணும்னா இதை அரசும் மாவட்டமும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நன்றி சிவசபாபதி. விரிவாக அங்க களத்துல இருந்து வேற எந்த தொலைக்காட்சியும் எட்டிடாத அந்த முண்டகை பகுதியில் கடுமையான மழை நீங்க எங்களுக்கு பேசும்போதே அந்த ஆடியோல கேட்குது. அந்த கடுமையான மழைக்கிடையில அந்த அத்தனை வீரர்களும் அங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லுங்க. உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்களும் சேஃபா இருங்க, பாதுகாப்பா இருங்க சபாபதி. தொடர்ந்து அடுத்தடுத்த நேரலைகள்ல உங்களோட அப்டேட்ஸை பெறுவோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.